ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கொடுத்துருக்கிற நம்பர் இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 2. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த நம்பரோட யூனிட் பிளேஸ் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூனிட் பிளேஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு நம்பரில் இருக்கிற ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட். ஓகேங்களா, ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட் தான் யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கணும் ஆர் 0வாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 124, 238, 280. ஸோ இப்போது இதோட யூனிட் பிளேஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் இருக்குது ஆர் 0 இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 3. டிவிசிபிள் பை 3 இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5685 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5 + 6 + 8 + 5 இந்த நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 24 வருது. ஸோ இப்போ ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும், அதாவது 5685ம் டிவிசிபிள் பை 3ஆக இருக்கும். சரிங்களா, அதாவது நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வர நம்பர்ஸ் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். சரி, இப்போ இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2634 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நார்மலாக எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது எந்த காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் 9 வருதோ அந்த டிஜிட்டை நான் இக்னோர் பண்ணிடுறேன். சரிங்களா, சப்போஸ் இப்போ 2-3 நம்பர் ஆட் பண்ணால் 9 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2-3 நம்பரையும் நான் ஒமிட் பண்ணிடுறேன், நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ மீதி இருக்கிற நம்பரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், 6 + 3 9. ஸோ நான் இதை ஒமிட் பண்ணிடுறேன். இப்போ 2 + 4 6 இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 6 பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3. ஸோ வரக்கூடிய ரிமைனிங் நம்பரோட சம்மேஷன் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சப்போஸ் அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுனா அந்த ஹோல் நம்பரும் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்போது 6 வந்திருக்கு. 6 டிவிசிபிள் பை 3ன்றதால 2634 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா, அதாவது டிவிசிபிள் பை 3க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 4. ஸோ டிவிசிபிள் பை 4க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் 2 டிஜிட், ஓகே, ஒரு நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே 2 ஆர் மோர் ஜீரோஸ் இருக்கணும். 2 ஆர் மோர் ஜீரோஸ் இருந்தால் அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரி, எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது 5 6 9 8 28 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். 28 பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா 5 6 9 8 28 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 589 600 2 ஆர் மோர் ஜீரோஸ். ஸோ அப்போ 2 0 இருக்குது. இப்போ 2 0 வந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 1489600. ஸோ 2 ஆர் மோர் ஜீரோஸ் இருந்தாலும் அதுவும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். ஆர் எல்ஸ் 2 ஆர் மோர் ஜீரோஸ் இருந்தால் அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 5. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4th ஒன் டிவிசிபிள் பை 5. சரி, இப்போ இந்த டிவிசிபிள் பை 5க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். உங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒரு விஷயம் தான். சரிங்களா, ஸோ இப்போது என்ன அப்படின்னா யூனிட் பிளேஸ். ஸோ யூனிட் பிளேஸ்ன்றது ஒரு நம்பரில் இருக்கிற ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட் தான் யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் பிளேஸ் எய்தர்
5 ஆர் 0. ஸோ இது ரெண்டுத்தில் என்னவாக இருந்தாலும் அது வந்து அந்த நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1350 அண்ட் 3545. ஸோ இங்கே பாருங்கள், இந்த யூனிட் பிளேஸில் 0 இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை 5. சரிங்களா? ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய வந்து இதே மாதிரி டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.